بسم الله الرحمن الرحيم. وإذ قلتم يا موسى لن نؤمن لك حتى نرى الله جهرة. பனி இஸ்ராயிலுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நிறைய நேமத்துகள் கொடுத்தான். அதில் இன்னும் ஒரு நேமத் இதில் அல்லாஹ் தஆலா ஞாபகப்படுத்துகிறான். இதையும் நினைவு கூறுங்கள். பனி இஸ்ராயில்கள் சொன்னாங்க, மூசாவே, அல்லாவை கண்கூடாக நாம் பார்க்கின்ற வரையிலும் உங்களை நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் என்று நீங்கள் கூறியதை, பனி இஸ்ராயில்களாகிய நீங்கள் கூறியதை நினைவு கூறுங்கள். ஃபஅகதத்துக்கும் ஸாயிகத்து வ அன்தும் தந்துரும். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் நிலையிலே இடி உங்களை பற்றி கொண்டது. இடி உங்களை பற்றி கொண்டது. பிறகு சும்ம பஅஸ்னாக்கும் மின் பஅதி மௌத்திக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன். பிறகு உங்களுடைய மரணத்துக்கு பின்னால் உங்களை நாம் எழுப்பினோம், நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அதாவது நான் நேற்று உங்களுக்கு சொன்னேனே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏத்திகாஃப் இருக்க போனதுக்கு அப்புறமேல இவங்க என்ன பண்ணானுங்க, பனி இஸ்ராயில்காரனுங்க காளை கன்றை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். அதுக்கு அப்புறமேல மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து என்னடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் தௌபா செய்ய சொல்லி எல்லாரையும் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகளை கொடுத்து அல்லாஹ் இது செஞ்சாங்கிறது நேற்று உங்களுக்கு சொன்னேன். அந்த சம்பவம் முடிஞ்சதற்கு அப்புறமேல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், பனி இஸ்ராயில்களில் இருந்து ஒரு 70 பேத்தை என் கூட அனுப்பி வைங்க. அந்த 70 பேத்தை நான் கூப்பிட்டு போயிட்டு அல்லாஹ் தாலா இடத்துல தௌபா செஞ்சு, அல்லாஹ் தாலா இடத்துல தௌபாவை செஞ்சு நம்ம மன்னிப்பை வாங்கி வருவோம் அப்படி சொல்லி இப்படி சொன்னாங்க. அப்போ உடனே பனி இஸ்ராயில்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள், ரொம்ப முக்கியமான பிரமுகர்கள், அவங்கள எல்லாம் செலக்ட் பண்ணி ஒரு 70 பேர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட அனுப்பி வச்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, எப்பா அல்லாஹ்கிட்ட தௌபா செய்யுங்க, நோன்பு வைங்க, உங்களை சுத்தப்படுத்திக்கோங்க, உங்களுடைய ஆடைகளை சுத்தப்படுத்திக்கோங்க, அல்லாஹ் தாலா நம்மளுடைய தௌபாவை அல்லாஹ் தாலா ஏற்றுக்கொள்வான் அப்படி சொல்லி அவங்கள கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போகும்போது அவங்க அந்த 70 பேரும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தாலா இடத்துல பேசுனதை அந்த 70 பேரும் கேட்டான். தூர் சினாய் மலை பக்கமாக அவர்களை கொண்டு சென்ற போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த 70 பேர்த்தை கூப்பிட்டு போகும்போது ஒரு கருப்பான மேகம், கார் மேகம், அது தூர் சினாய் மலையை சூழ்ந்து கொண்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மேகத்துக்குள்ளாரையே போன மாதிரி இருந்துச்சு. அப்பொழுது அதில் இருந்து அல்லாஹ் தாலா இருக்கிறானே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்துல பேசினான். அல்லாஹ்வினுடைய கட்டளைகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. பனி இஸ்ராயில்களுக்கு என்ன என்ன கட்டளைகள் அப்படிங்கிறதெல்லாம் அல்லாஹ் தாலா இருக்கிறானே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். இதையெல்லாம் அல்லாஹ்வும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் பேசுகிறத அந்த 70 பேரும் பார்த்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய முகம் அது ஜொலித்து கொண்டிருந்தது. அல்லாஹ் தாலா இடத்துல பேசும்போது யாரும் கண்ணெடுத்து பார்த்து விடக்கூட முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. பேசிக்கொண்டு இருந்தாங்க. இதை அந்த 70 பேரும் கேட்கவும் செஞ்சாங்க. உலகத்திலே அல்லாஹ்வினுடைய கலாமை கேட்டவர்கள் யார் இருக்க முடியும்? ஆனால் பனி இஸ்ராயிலிலே அந்த 70 பேரும் அல்லாஹ் தாலா பேசினதை கேட்டாங்க. இது எவ்வளோ பெரிய பாக்கியம்! ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசிட்டு வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கிட்ட அந்த 70 பேரும் என்ன சொல்கிறானுங்க, யா மூசா லன் நூமின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹரத்தன். அல்லாவை நாங்கள் கண்கூடாக பார்க்காத வரையிலும் உங்களை ஈமான் கொள்ள மாட்டோம். பேசுனதெல்லாம் நாங்கள் கேட்டோம்னா, ஆனால் எங்கள் கண்ணு முன்னால் அல்லாஹ் தாலா வரணும்,
அல்லாவை நாங்கள் கண்ணால் பார்க்கணும் அப்படி சொல்லி இப்படி சொன்னாங்க. இது எவ்வளவு ஒரு அவமரியாதையான கேள்வி. ஈமான் அப்படிங்கிறதே மறைமுகமான விஷயங்களை நம்புவது தானே ஈமான். அல்லாஹ் தாலா அதையும் தாண்டி பல விஷயங்கள் அவர்களுக்கு காட்டப்பட்டும் கூட மேல 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 இது கேட்கறதுங்கிறது ஒரு அவமரியாதையான ஒரு ஒரு கேள்வி இது. அப்போ அல்லாஹ் தாலா என்ன செஞ்சான் அப்படின்னா, ஏண்டா என்னைய பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு உங்கள் கண்களுக்கு பவர் இருக்குதா? ஆ சூரியனை முழுசா கூட உங்களால் பார்த்துட முடியாது. ஒரு வெளிச்சம் அதிகமாக உன் கண்ணுக்கு பட்டுச்சுன்னா உன் கண்ணே பொசுங்கி போகும். அந்த மாதிரி படைப்பு தான் நீ. அப்படி இருக்கும்போது என்னைய எப்படி உன்னால் பார்க்க முடியும்? அல்லாஹ் தாலா இருக்கிறானே, ஒரு பேர் இடி, அந்த இடியினால் அவர்கள் எல்லாம் இறந்து போனார்கள், மூர்ச்சையாகி போனார்கள். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் நிலையிலே ஒரு பேர் இடி அது உங்களை பற்றி கொண்டது அப்படின்னு அல்லாஹ் அதைத்தான் சொல்லி காட்டுறான். எல்லாமே மௌத்தா போயிட்டாங்க. மௌத்தா போன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அல்லாஹ் தாலா இடத்துல அவர்கள் கதறுகிறார்கள், அல்லாவே நீ இவங்களை எல்லாம் மௌத்தா தான் நீ ஆக்கணும் அப்படின்னு சொன்னா அங்கேயே ஆக்கி விட்டுருக்கிற வேண்டியது தானே. அங்கே இருந்து அவங்கள நான் கூப்பிட்டு அல்லாஹ் கிட்ட போய் நாங்கள்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு வாரோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு 70 பேரும் சும்மா ஆளுங்க கிடையாது, ஏதோ மனுஷன் அப்படியெல்லாம் இல்லை. 70 பேருமே அந்த பனி இஸ்ராயலுடைய தலைவர்கள் தான். 70 பேருமே முக்கியஸ்தர்கள் தான். அப்படி இருக்கும்போது இவங்க யாருமே இல்லாமல் நான் மட்டும் தன்னந்தனியாக பனி இஸ்ராயல்கிட்ட போனேன் அப்படின்னு சொன்னான். எல்லாம் செத்துட்டாங்க, எல்லாம் மௌத்தா போயிட்டாங்க அப்படின்னு நான் போய் சொன்னேன்னா அவங்க என்னைய மௌத்தாக்கிடுவாங்க, பனி இஸ்ராயல் எல்லாம் மொத்தமாக சேர்ந்துட்டு. அதனால் அல்லாவே இவங்கள நீ எழுப்பி விடு அப்படி சொல்லி அல்லாஹ் தாலா இடத்துல அவங்க முட்டாள்களுடைய முட்டாள்தனமான பேச்சினால் அல்லாவே நீ இப்படி தண்டிப்பதா அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் அவங்க அந்த துவாவில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொன்ன உடனே அல்லாஹ் தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய அந்த துவாவை அல்லாஹ் தாலா கபூல் செய்து அந்த 70 பேர்த்துக்கும் அல்லாஹ் தாலா உயிர் கொடுத்தான். அல்லாஹ் இதுவும் சொன்னான், இந்த 70 பேரும் இருக்கிறார்களே ஏற்கனவே மௌத்தா போக வேண்டியவர்கள் தான். யார் யாரெல்லாம் காளை கன்றை வணங்கினார்களோ அவங்க எல்லாத்தையும் கத்தல் செய்யப்பட்டுச்சா இல்லையா? இது ஏற்கனவே நான் உங்களுக்கு நேற்று சொன்னேன். ஃபக்துலு அன்ஃபுசக்கும் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொன்னான். ஸோ அவர்களை கத்தல் செய்யப்பட்டது அந்த ஷிர்கு செஞ்ச ஆளுக எல்லாத்தையுமே. அப்புறம் சில பேரை அல்லாஹ் தாலா மன்னிச்சான், சரி போங்கடா அப்படின்னு. இந்த 70 பேர் இப்போ மௌத்தா போனாங்களே இவங்களும் அந்த காளை கன்றை வணங்கியவர்கள் தான். அதனால என்ன அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா சொன்னான். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய துவா பர்கத் அல்லாஹ் தாலா மறுபடியும் அந்த 70 பேர்த்துக்கும் அல்லாஹ் உயிர் கொடுத்தான். மௌத்தா போய் எந்திரிச்சவங்க எத்தனை பேர்? யாரையாவது பார்த்துருக்கோமா நம்ம வாழ்க்கையில்? நமக்கு முன்னால் இருந்தவர்கள் யாராவது சொல்லி நாம் கேட்டிருக்கிறோமா? கிடையவே கிடையாது. ஒரு வாட்டி ஒரு மனிதன் மரணித்து விட்டால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறமேல அல்லாஹ் தாலா எப்போ எழுப்புறானோ மக்ஷர் மைதானத்துக்கு அன்னைக்கு தான் எந்திரிக்க போகிறான். அதுக்கு முன்னால் எந்திரிக்க போகிறது கிடையாது. கபரில் வச்சதுக்கப்புறம் கேள்வி கணக்குக்கு எல்லாம் எழுப்புவான். அதுக்கப்புறம் மக்ஷர் மைதானம்தான், அவ்வளோதான். அப்போ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு 70 பேர் மௌத்தா போயிட்டாங்க. ஒவ்வொரு ஆளையா அல்லாஹ் தாலா ரூஹு கொடுத்து எழுப்புனான். ஒவ்வொரு கணுக்கும் ரூஹு வரத மற்றவர்கள் பார்த்து கொண்டு தான் இருந்தார்கள். அல்லாஹ் தாலா இதையெல்லாம் கண்ணால் அவங்களுக்கு காட்டுனான். அல்லாஹ் தாலா காட்டியும் கூட இதெல்லாம் எதுக்கு செஞ்சான்? லஅல்லக்கும் தஷ்குரூன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்பயாவது நன்றி செலுத்துங்கடா, அப்பயாவது அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யுங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க.
நன்றி கெட்டவர்களாக வாழாதீர்கள் அப்படி சொல்லி அல்லாஹ் தாலா இந்த நேமத்துகளை எல்லாம் கண்கூடாக அல்லாஹ் அவர்களை பார்க்கவும் வச்சான். சில விஷயம் வந்து பார்த்தா தான் நம்பிக்கை வருது அவங்களுக்கு. அதனால் அதையும் அல்லாஹ் காட்டி கொடுத்தான். அல்லாஹ்வுடைய குதிரத்தை பார், அல்லாஹ் உனக்கு செய்கிற உபகாரத்தை பார், இறந்தவனை எந்திரிச்சு பார்த்துருக்கிறியா, அதை பார், உன்னைய சாவடிச்சு மௌத்தாக்கி இப்போ மறுபடியும் உன்னைய எழுப்புறோம். சும்மா பாசுனாக்கும் மிம்பாதி மௌத்திக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன். முஹம்மது இப்னு இஸ்ஹாக் ராகவேஹி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் இந்த விஷயத்தை அவங்க இதே மாதிரி அவங்க சொல்கிறாங்க. முஹம்மது இப்னு இஸ்ஹாக் ராகவேஹி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் இந்த மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூப்பிட்டு போன அந்த 70 பேர் அவங்கெல்லாம் வந்து முன்னாலேயே வந்து அவங்க மௌத்தாய் இருக்க வேண்டியவங்க தான். ஆனால் அல்லாஹ் தாலா அவர்களை அல்லாஹ் மௌத்தாக்கலை. இப்போ இங்கே கூட்டு போனதுக்கு அப்புறமேல இவர்களுடைய இந்த அவமரியாதையான வார்த்தையின் காரணத்தினால் இவர்களுக்கு இந்த மாதிரி மரணம் கொடுக்கப்பட்டது. பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய துஆவினுடைய பரக்கத்தை கொண்டு அவர்களுக்கு மறுபடியும் அவர்களுக்கு ரூஹு கொடுக்கப்பட்டது, மறுபடியும் உயிர் கொடுக்கப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, எல்லாரும் தலைவர்கள், பனி இஸ்ராயிலுடைய முக்கியஸ்தர்கள் இவங்களை எல்லாம் வந்து மௌத்தா போயிட்டாங்கன்னு நான் போய் அங்கே சொன்னேன் அப்படின்னு சொன்னான். பனி இஸ்ராயில்காரங்களை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்க வந்து எந்த மாதிரி ஆளுங்க, எப்படியெல்லாம் பண்ணுவானுங்க, அதெல்லாம் நல்ல அனுபவம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் அல்லாஹ் தாலா இடத்துல இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கருணை காட்டி அவர்களுக்கு அல்லாஹ் தாலா ரூஹை கொடுத்து அல்லாஹ் அந்த 70 பேரையும் அல்லாஹ் தாலா எழுப்பினான். இப்போ 70 பேரும் சேர்ந்து அல்லாஹ் தாலா இடத்துல தௌபா செய்கிறார்கள். அதுக்கப்புறமேல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தௌபாவை கபூல் செய்தான். ஆனால் எந்த அடிப்படையில் அல்லாஹ் தாலா தௌபாவை கபூல் செய்தான்? வெறுமனே நான் அதான் நேத்தே உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட சௌரியம் எந்த உம்மத்துக்கும் கொடுக்கப்படவில்லை. நம்ம அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லா சொன்னா போறோம். அல்லாஹ் தாலா இருக்கிறானே, உண்மையான மனதோடு தௌபா செய்யக்கூடியவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். தௌபாவுடைய வாசலை அல்லாஹ் திறந்தே வைத்திருக்கிறான். மாலம் யுகர்கிர், கர்கரா வராத வரையிலும் தௌபா, சக்கராத்து வராத வரையிலும் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். அது வரையிலும் தௌபாவுடைய வாசல் திறந்தே கிடக்குது. இப்படி நமக்கு அல்லாஹ் தாலா நிறைய சௌகரியங்கள் அல்லாஹ் தாலா கொடுத்தான், நிறைய வசனங்கள். அல்லாஹ் மன்னிக்க மாட்டானெல்லாம் நினைக்காதீங்க. யா அய்யுஹல்லதீன ஆமன் தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. எத்தனை வசனங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்துக்கு கொடுத்த சௌகரியங்களை பற்றி அல்லாஹ் ஆனால் இவங்களுக்கெல்லாம் அது கிடையாது. பனி இஸ்ராயில்களுக்கெல்லாம் அது கிடையாது. பனி இஸ்ராயில்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாம் கஷ்டமான சட்டங்கள் அதான் அல்லாஹ் கொடுத்தான். ஸோ இவங்க உயிர் பெற்றதற்கு பிறகு அதுக்கப்புறமேல எல்லாம் சேர்ந்து இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க தான். அல்லாஹ் தாலா இடத்துல தௌபா செய்தார்கள். ஆனால் அந்த தௌபாவை அல்லாஹ் தாலா எந்த அடிப்படையிலே அல்லாஹ் அதை கபூல் செய்தான்? அதில் உலமாக்களுடைய நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. அல்லாமா சுபீர் ரஹ்மத்துல்லா அலைஹி உடைய கருத்து, அல்லாமா ராசிவ் ரஹ்மத்துல்லா அலைஹி உடைய கருத்து, இப்படி பல உலமாக்களுடைய கருத்து இருக்குது. பல தஃப்சீர்களில் பல விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹான